அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் உடனுக்குடன் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 25/4/2025 ஏப்ரல் மாதம் இந்த 25ஆம் தேதியில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 24/5/2025 அடுத்த மே மாதம் 24ஆம் தேதி தாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. கிட்டத்தட்ட 3000 காலிப்பணியிடங்களுக்கு அதிகமான வேக்கன்சி வச்சு குரூப் 4க்கான குரூப் 4 சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது 2025ஆம் ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷன். நிறைய பேர் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. மொத்தம் 25 விதமான பதவிகளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற விவரம் வாங்கலை, உடனடியாக பார்க்கலாம். உடனே இதுக்கு படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து இதுக்கான சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு வரப்போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க. 25ஆம் தேதி இன்றைக்கி 4வது மாதம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பார்க்குறது. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 709, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7/2025 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 24/5/2025 மே மாதம். அதுதான் உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. எக்ஸாமினேஷன் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12/7/2025 ஜூலை மாதம் 12ஆம் தேதி தான் குரூப் 4க்கான எக்ஸாம் இந்த வருஷம் நடக்க இருக்குது. அந்த டேட்டுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் அதுக்குள்ளேயும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, படிக்க ஆரம்பிச்சிடுங்க. மொத்தம் எவ்வளோ காலிப்பணியிடங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 3935 காலிப்பணியிடங்களுக்கு தான் இந்த 2025ஆம் ஆண்டு குரூப் 4க்கான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, வேக்கன்சி கம்மியாக தான் இப்போ இருக்குது. போக போக அதிகப்படுத்துவாங்கன்னு நம்புவோம். இப்போது 25 விதமான பதவிகளுக்கு 3935 காலிப்பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ காலிப்பணியிடங்கள் பார்க்கலாம். விஓவுக்கு 215 காலிப்பணியிடங்களும், ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் 1621 காலிப்பணியிடங்களும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 6 காலிப்பணியிடங்கள், அப்புறம் ஒரு 5 காலிப்பணியிடங்கள் சொல்லிட்டு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியில் மினிஸ்ட்ரல் சர்வீஸில் 46 காலிப்பணியிடங்களும், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு 239 காலிப்பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கோஆப்ரேட்டிவ் அதாவது ஆவின்க்கு 1 காலிப்பணியிடங்களும், ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு லேபர் ஸ்டடீஸ்க்கு 1 காலிப்பணியிடங்களும், மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு 1 காலிப்பணியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ டைப்பிஸ்ட் பார்க்கணும் முக்கியமானது. அடுத்து மினிஸ்ட்ரியல், அப்புறம் செக்ரட்டரிக்கு, அந்த மாதிரி அசம்பிளி செக்ரட்டரிக்கல் சர்வீஸ் இதிலலாம் 1099 காலிப்பணியிடங்களும், லேபர் ஸ்டடீஸ்க்கு 1 காலிப்பணியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் காலிப்பணியிடங்களும் இருக்குது. அதுவும் டிபார்ட்மெண்ட் வைஸ் 335 காலிப்பணியிடங்கள், 2 காலிப்பணியிடங்கள். அப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட் போர்டில் 4 காலிப்பணியிடங்கள், மெட்ரோபாலிட்டியன் சென்னை டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் 10 காலிப்பணியிடங்கள், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தமிழ்நாட்டில் 17 காலிப்பணியிடங்கள்னு சொல்லிட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பர்சனல் கிளர்க்குக்கு 2 காலிப்பணியிடங்களும், அசிஸ்டன்ட் 54 காலிப்பணியிடங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கும், ஃபீல்டு அசிஸ்டன்ட் 19 காலிப்பணியிடங்கள் அதே சேம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்காக ஒதுக்கியிருக்காங்க. முக்கியமாக போன டைமும் ஃபாரஸ்ட்லேருந்தும் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணி அதுக்கான போஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த டைமும் பாருங்கள், ஃபாரஸ்ட் கார்டு 67 காலிப்பணியிடங்களும், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு 35 காலிப்பணியிடங்களும், ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 71 காலிப்பணியிடங்களும், ஃபாரஸ்ட் வாட்சரில் ட்ரிபிள் யூத்துக்கு 24 காலிப்பணியிடங்களும், ஃபாரஸ்ட் கார்டு அந்த போஸ்ட்டுக்கு இது 15 காலிப்பணியிடங்களும், ஃபாரஸ்ட் வாட்சர் 50 காலிப்பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் இது இவ்வளோ இப்போ நம்ம பார்த்தது தான் இந்த வருஷம் குரூப் 4க்கான போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. முக்கியமாக விவோ, ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஃபாரஸ்ட் போஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3935 காலிப்பணியிடங்களுக்குன்னு தற்போது வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இதுக்கான வயது வரம்புன்னு பார்க்கலாம். வயது வரம்பில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம், அப்புறம் பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் விவோக்கு 21 வயது மினிமமாக இருக்கணும். அப்புறம்
ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த காலி பணியிடங்களுக்கு, பர்சனல் கிளர்க்கு, ஃபீல்டு அசிஸ்டண்ட் இந்த காலி பணியிடங்களுக்கு எல்லாமே மினிமமாக 18 வயது இருக்கணுங்கிற மாதிரியும், அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டு போஸ்ட் இருக்குது இல்லையா, அது எல்லாத்துக்கும் 21 வயது மினிமமாகவும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாக்க விவோ, ஜூனியர் அசிஸ்டண்ட், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, பர்சனல் கிளர்க்கு, அசிஸ்டண்ட் இதுக்கு எல்லாமே 32 வயதும் கொடுத்துருக்காங்க. சேம் அதே இந்த ஃபீல்ட் அசிஸ்டண்ட் கொடுத்த போல் ஃபாரஸ்ட்டுக்குமே 32 வயசு தான் அதிகபட்சமானதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயே நீங்கள் பிடபிள்யூடியாக இருந்தீங்க அப்படின்னாக்க 42 வயதும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 50 வயதும், அதில் ஃபாரஸ்ட்டுக்கு 32 தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னாக்க, விடோ கேட்டகரிங்களாக இருந்தீங்கன்னாக்கா 37 வயதும், ஃபாரஸ்ட்டுக்கும் அதே 37 வயது தான் விடோவுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசியில் ஓபிசிஎம், பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் இந்த கேட்டகரி கீழே வர்றவங்களுக்கும் சேம் விவோ 21 வயதில் இருக்கணும், மேக்ஸிமமாக 42 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி. பிடபிள்யூக்கு 52 வயதும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 55, விடோவுக்கு 42 விவோக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், பர்சனல் கிளர்க்கு, அசிஸ்டண்ட், ஃபீல்டு அசிஸ்டண்ட் இதுக்கெல்லாமே 18 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரியும், மற்ற மேக்ஸிமம் வயது வந்து 37 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது 37 வந்து எஸ்டிக்கு, பிசி, ஓபிசிஎம், பிசிஎம் அண்ட் எம்பிசி, டிசிக்கு 34 வருடங்களும், எஸ்சி, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு 37 வருடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடி, எக்ஸர்ஸ்மெண்ட்ஸ், வீடியோ இதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், அதையும் பார்த்துக்கோங்க. இதில் இந்த பிசி கேட்டகரி கீழே வர இந்த ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் 21லேருந்து 37ங்கிறது பொதுவான வயது வரம்பாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சேலரி பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ்லேயே லெவல் ஆஃப் பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லெவல் 8 சிபிஎஸ், லெவல் 10 சிபிஎஸ், லெவல் 6 சிபிஎஸ், லெவல் 5 சிபிஎஸ், லெவல் 3 சிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு சம்பள விகிதம் இருக்கும். இப்போ நம்ம வேக்கன்சி, இந்த போஸ்ட் நேம், ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். கல்வி தகுதியும் பார்த்துடலாம். டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த டைம் இருக்குது. விவோவுக்கு வந்து நீங்கள் விவோ, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி இந்த பதவிகளுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயே போஸ்ட்டுக்கும் நீங்கள் 10th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்குமே 10th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு டைப்ரைட்டிங்கில் ஹையர் இன் இங்கிலீஷ் அண்ட் லோயர் இன் தமிழ், ஆர் டைப்ரைட்டிங் ஹையர் இன் தமிழ் அண்ட் லோயர் இன் இங்கிலீஷ் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் நீங்கள் நாங்கள் சொல்கிறத மட்டும் காதில் வாங்கிக்காமல் உள்வாங்கிக்கலாம். நோட்டிஃபிகேஷனையும் கிளியராக பாருங்கள், ஓகேவா? அடுத்து நம்ம பார்த்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். டைப்பிங்கான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதுக்கும் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சீரியல் நம்பர் 9க்கு கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு டிகிரி முடிச்சிருந்தா இருந்தாலும், சீரியல் நம்பர் 10ல் இருக்க டைப்பிஸ்ட்டுக்கு பாருங்கள் 10th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரியும், அப்புறம் டைப்பிங்கில் அந்த டெக்னிக்கல் இதை நீங்கள் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு 10thலேயும் வருது. நெக்ஸ்ட்டு அடுத்து டைப்பிஸ்ட்டில் லேபர் ஸ்டடீஸில் டிகிரி முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சீரியல் நம்பர் 11ல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு கிரேடு 3ல் நீங்கள் 10th முடிச்சுட்டு டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும், அதையும் தெரிஞ்சுக்க முடியும், பார்த்துக்கோங்க. பர்சனல் கிளர்க்கு அதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும், சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். அடுத்து அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் அதுக்கு
சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ் அந்த இது நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க அதாவது நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஃபீல்டு அசிஸ்டன்ட்ஸ்க்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபாரஸ்ட் கார்டுக்கும் a fast in higher secondary course with physics, chemistry, biology, zoology, botany. 12th physics, chemistry, biology, zoology ஆர் பாட்டனி இதை எடுத்து படிச்சிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும் ஃபாரஸ்ட் கார்டுக்கு. அதர் திங்ஸ் பீங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஷால் பி கிவன் பர்சன்ஸ் ஹூ ஹவ் பீன் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் ஆர்மி சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபாரஸ்ட் கார்டு வித் இல்லை டிரைவிங் லைசன்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன். சேம் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி ஆர் பாட்னி வச்சு படிச்சிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து அந்த வெஹிக்கல்ஸ்க்கான மோட்டார் வெஹிக்கல்ஸ் பீரியட் அந்த இது இருக்குது இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ்க்கான அந்த இது வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக் நாலேஜ் அபவுட் த ஜென்ரல் மெக்கானிசம் அண்ட் ஆட்டோமொபைல்ஸு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிங்க. அவங்க கொடுத்துருக்க எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியும், பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதுமானது, அதையும் பார்த்துக்கணும். ஃபாரஸ்ட் கார்டில் ஃபாரஸ்ட் பிளான்டேஷன்ஸ் கார்பரேஷன்ஸ் அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சரும் அதிலே ஒரு காலி பண்ணிட்டு வருது. இரண்டுக்குமே நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும், ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 10th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டாங்க. எவ்வளோ தான் நாங்கள் சொன்னாலும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை திருப்பி ஒரு டைம் நீங்கள் கிளியராக படிங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வாய்ப்பை இந்த வாட்டி தவற விடாதீங்க. வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னு யோசிக்க வேண்டாம், கண்டிப்பாக அவங்க அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். இப்போ 3900 சில்லற வேக்கன்சி இருந்தாலும் போக போக உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாட்டி எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா, தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங் டெஸ்ட் 100 மார்க்குக்கு இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 மார்க்குக்கும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து 25 மார்க்குக்கும், டோட்டல் வந்து 200 கொஸ்டின்ஸ் வச்சு 300 மார்க்குக்கு இருக்க போகுதுங்க. நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்க முடியும். டியூரேஷன்ஸ் வந்து 3 மணி நேரம் தான். பாஸ் மார்க்கு 90. அப்புறம் ஓஎம்ஆர் மெத்தடில் தான் எக்ஸாம் நடக்க இருக்குது பார்த்துக்கணும். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். பார்த்து நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 4 இந்த இதுக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும். டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இந்த டைமுக்குள்ளே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பித்து கூட ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்க முடியும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்க அதுக்கு ஃபீஸ் இருக்காது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டரும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். நோட்டிஃபிகேஷனுக்கே கீழே வந்தீங்க அப்படின்னாக்க பேஜ் நம்பரில் 25வது பேஜ் நம்பரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் குரூப் 4க்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. மேற்கொண்டு குரூப் 4 சம்மந்தமான உங்களுக்கு வேறு எதுவும் வேணும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அப்டேட்ஸ் வேறு எதுவும் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக அதை எடுத்து ஃப்ரீயாகவே தர ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக அந்த குரூப் 4க்கு அப்ளை பண்ணுற இந்த தகவலை உங்களோட நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. இந்த தகவல் முக்கியமான தகவல். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. இதை பற்றின அப்டேட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம், மற்ற கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட்டும் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். தேங்க்யூ.